ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. இப்போ ஒரு சின்ன ஒரு 1/4 மீட்டர் துணி, பேலன்ஸ் துணியில் எப்படி ஒரு சின்ன பிறந்த பிள்ளைக்கு கவுன் தைக்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். முதல்ல இருக்கிற உயரம் அந்த 10 இன்ச்சு சைஸு, சரியாக 10.5 இன்ச் இருக்குது. அது ஃபுல் உயரத்தை அப்படியே எடுத்துட்டு இது 4மே இது ஓப்பன் பக்கம்தான். அப்போ நாங்கள் இது 1/2 இன்ச் நாங்கள் மடித்து தைக்கிறதுக்கு விட்டுறணும். இந்த அளவை விட்டுட்டு அடுத்தது மேலேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு கழுத்துக்கு மார்க் பண்ணுறேன். 1.5 இன்ச். ஷோல்டர் ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி அதே மொத்தத்தில் 3.5 இன்ச்சுக்கு கீழே ஆமோல் இறக்கம் வைக்கிறேன். அந்த ஆமோல் இறக்கத்தில் இருந்துட்டு ஒரு 6 இன்ச், மொத்தத்தில் 6 இன்ச் வைக்கிறேன். அந்த 6 இன்ச்சு அப்படியே நேராக கீழே கொண்டாந்து சேர்த்துறேன். இந்த ஷோல்டரை இப்படி ஒரு வளைவு, லைட்டாக வளைவு. இது கழுத்துக்கு 2 இன்ச், பின் கழுத்து ஒரு 1.5 இன்ச்சும், முன் கழுத்து 2க்கு 1/2 இன்ச் வித்தியாசம். கழுத்து 2 இன்ச் இறக்க வச்சாச்சு. இதில் ஒரு வளைவு கொடுத்துட்டு அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே நடத்தி எடுத்துக்கிறேன். துணி எடுத்துட்டு இந்த 4 துணியும் இதில் உயரத்தை அப்படியே சரியாக எந்த அளவு இருக்குதோ அதை நாங்கள் எடுத்துக்கிடுவோம். இதை எடுத்தாச்சு. இப்போ இந்த துணியை நாங்கள் இந்த 4 பார்ட்டாக இருக்குது, இதை ஜாயின் பண்ணிவிட்டு இதில் கொண்டாந்து ஒரு ஃப்ரில் மாதிரி லைட்டாக, இந்த ஃப்ரில் மாதிரி இதில் கொண்டாந்து அட்டாச் பண்ணிட்டா ஒரு உயரமான கவுன் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன 11 இன்ச்சுக்கு 11க்கு 11 ஒரு சின்ன துணியில் தான் நான் ஒரு அழகான ஒரு பிறந்த பேபிக்கு ஒரு ஃப்ராக் ஒன்று செஞ்சு முடிச்சாச்சு.